ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு கடலூரில் வந்துட்டு ட்ரெயினும் ஸ்கூல் பஸ்ஸும் இடித்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குங்க. இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்துட்டு டோட்டலாக 5 மெம்பர்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் அந்த பஸ்ஸோட டிரைவரும் போயிருக்காங்க. போனதில் அங்கே ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இறந்துட்டாங்க. அதில் உயிர் தப்பிச்சது அந்த பஸ் டிரைவரும் அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு மாணவனும் தாங்க. அந்த டிரைவரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட எடுத்த பேட்டியில், அதாவது நாங்கள் எப்பயும் போல தான் வந்தோம், இன்றைக்கி பஸ்ஸு வந்துட்டு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துச்சு. இது வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது. பஸ்ஸு வந்துட்டு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துச்சு. நாங்கள் எப்பயும் போல் பொறுமையாக தான் வந்துட்டுருந்தோம். கேட்டு ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ ஓகே, நாங்கள் ட்ரெயின் லேட்டாக தானே வந்திருக்கோம், ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி நாங்கள் கிராஸ் பண்ண போகிறோம். ட்ரெயினும் லேட்டு போல், ஸோ நாங்களும் கரெக்டாக போகிறோம், ட்ரெயினும் வந்து இடிச்சிருச்சு அப்படின்றத அந்த பஸ்ஸில் இருந்து உயிர் தப்பிய ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தார். டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட் ஓப்பனில் தான் இருந்துச்சு, நான் வந்து கீழே இறங்கி போயிடலாம், அந்த கேட் கீப்பர்கிட்ட எதுவும் சொல்லலை கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லி அப்படின்றது அந்த ஒரு டிரைவரும் சொல்கிறாருங்க. சதர்ன் ரயில்வேலேருந்து அவங்க வந்துட்டு எதுவுமே ப்ராப்பராக வந்துட்டு சொல்லலைங்க. எல்லாமே மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்க கேட் கீப்பருக்கு வந்துட்டு சிக்னல் கிடைக்கலையா, அதனால தான் அவர் வந்துட்டு கேட் போடலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கேட் கீப்பர் வந்துட்டு தூங்கிட்டாரு, அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு அவர் மேலே போய் விழுந்ததில் தான் அவர் வந்துட்டு டக்குன்னு முழிச்சு வந்து பார்த்தாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அவர் எப்பயுமே ஃபோனும் கையுமாக தான் சுற்றிட்டு இருப்பார், வெளியே கூட வந்து பார்க்க மாட்டார் அப்படின்றமே அங்கே இருக்க ஊர் மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் சதர்ன் ரயில்வேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அவர் வந்துட்டு கேட்டை போட்டு தான் வச்சுருந்தார் கேட் கீப்பரு, பஸ் டிரைவர் தான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ண சொன்னார் அப்படின்றத சொல்கிறாங்க. யாரோட அலட்சியத்தால் இந்த ஒரு தவறு நடந்துச்சுன்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் இதுக்கு நம்ம கொடுத்துருக்க விலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், 3 உயிர். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க நம்ம வந்துட்டு ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.